வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை குத்தி கொன்ற பயங்கரம். பொள்ளாச்சியில் நடந்த கொடூரம். வெளியான பகீர் தகவல்கள். எந்த ஒரு தந்தையும் பார்க்க கூடாத காட்சியை தான் அஷ்மிதாவின் தந்தை பார்த்திருக்கிறார். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்தவர் பார்த்தது ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த தன் மகளை தான். பொள்ளாச்சி வடுகபாளையம் பொன்முத்து நகர் பகுதியை சேர்ந்தவர் கண்ணன். இவருடைய 19 வயசு பொண்ணுதான் அஷ்மிதா. பக்கத்துல இருக்க தனியார் கல்லூரியில BSc 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில நேற்று வீட்டில் அஷ்மிதா மட்டும் தனியாக இருந்த போது மர்ம நபர் ஒருவர் அத்துமீறி வீட்டுக்குள்ள போய் அஷ்மிதாவின் கழுத்து, முகம், கைகளில் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். உடனே அங்கிருந்து தப்பியும் ஓடியிருக்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கு வந்த அஷ்மிதாவின் அப்பா இதை பார்த்ததும் செய்வதறியாது நிற்க அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உதவியோடு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா ஏற்கனவே சிறுமி உயிரிழந்து விட்டதாக சொல்லியிருக்காங்க. மொத்த குடும்பமும் உடைஞ்சு போயிட்டாங்க. காவல்துறை இது தொடர்பாக அங்கிருந்த CCTV அடிப்படையில் விசாரிக்க தொடங்கிய போது அண்ணாமலையார் நகரை சேர்ந்த தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வரும் பிரவீன்குமார் என்பவர் அஷ்மிதாவை கொலை செய்ததாக கூறி சரணடைந்தார். அதன் பிறகு அவரிடம் விசாரித்த போது அஷ்மிதாவும் நானும் 2 வருஷமா லவ் பண்ணோம். ஆனா இப்போ நான் வேலை காரணமா வெளியே கொஞ்சம் வெளியூருக்கு வீடு காலி பண்ணி வந்துட்டேன். கொஞ்ச நாளா அவ என்கிட்ட சரியாவே பேசல. அது மட்டும் இல்லாம வேறொரு பையன் கூட இருக்க மாதிரி இன்ஸ்டால போட்டோ போட்டிருந்தா. அதோட என்னையும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னா. அதனாலதான் கோவத்துல அவ தனியா இருந்த சமயத்துல வீடு புகுந்து கத்தியால் குத்திட்டேன்னு எல்லா உண்மையும் சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. கல்யாணத்துக்கு நோ சொன்னதால சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.